ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தோப்புக்கு வந்திருந்தேன். அப்படி கொஞ்சம் யூடியூப்பில் பாட்டு எடுத்து போடுறதுக்காண்டி வந்தேன். அப்புறம் இந்த நெல்லிக்காய் மரத்தில் போன திருப்பு வரல நிறைய நெல்லிக்காய் கரைஞ்சிது. அப்போ கொஞ்சம் விளையாமல் இருந்தனால பார்த்துட்டு போயிட்டேன். இப்போ விளைஞ்சிருக்கனால எல்லாமே பறிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த நெல்லிக்காய் தான். இது வந்து இன்னும் இதோட ரொம்ப பெருசாகும். எல்லாமே பறிச்சிட்டாங்க. 1-2 தப்புனது கிடந்தது. அது ஒரு 10 நெல்லிக்காய் பறித்து வச்சுருக்கேன். இந்த நெல்லிக்காயில் வந்து அவ்வளோ மருந்து இருக்காங்க. இது வந்து எப்போமாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்ருங்க. இது நல்லா ரத்தம் நிறையா ஊறும். நம்ம முடி வந்து நரைக்காமல் இருக்கும் இதை சாப்பிட்டோம்னா. அப்புறம் இதை ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம், ஊறுகாய் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி இந்த உப்பில் தொட்டு சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம். இந்த நெல்லிக்காயில் வந்து அவ்வளோ மருந்து இருக்குது நிறையா. நீங்கள் வந்து எங்கேயாவது அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லாவே இளமையாக வச்சுருக்கோம். தேன்லையும் நறுக்கி கட் பண்ணி போட்டு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கசப்பாக இருக்குன்னு சிலவங்க கொஞ்சம் தேனில் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் ஒரு 2 நாள் 3 நாள் ஆகலாம் ஊறுனாக்கில் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படி சாப்பிட்டுக்கலாம். நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் இது நல்லா இளமையாக வச்சுருக்குமா அந்த நெல்லிக்காய். அவ்வளோ மருந்து இருக்கும். அதனால் முடி நிறைக்காது. நம்ம தோலுக்கெலாம் ரொம்ப நல்லது. பாருங்கள், நெல்லிக்காய் நீங்கள் எப்போமா சாப்பிட்டா போதும். அடிக்கடி சாப்பிடணுங்கிறது வேண்டாம். எப்போமாதிரி பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க. நெல்லிக்காய் இப்போ ரொம்ப யாருமே யூஸ் பண்ண முடியாங்க. அப்போம்னா இது ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் உடம்புக்கு நல்லது. அதனால் இதை நல்லா அப்பப்போ யூஸ் பண்ணி ஜூஸ் போட்டு குடிச்சுக்கோங்க. தேங்க்யூ நண்பர்களே. நெல்லிக்காய் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.